அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் பயோ பேங்க் இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டயபெட்டிஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த பயோ பேங்க் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சென்னையில் தான் வந்திருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சென்னை தான் ஆன்சர். அடுத்தது, சாகித்ய அகாடமி பிரைஸ் இஸ் கிவன் ஃபார் ஹவு மெனி லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சாகித்ய அகாடமி பிரைஸ் இந்தியாவோட ஒன் ஆஃப் த டாப் லிட்ரரி ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ லாங்குவேஜஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 24 இந்தியன் லாங்குவேஜஸில் இந்த சாகித்ய அகாடமி பிரைஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ நேற்று தான் இந்த யாருக்கெல்லாம் இந்த அவார்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அவார்டிங் செரிமோனி அப்படிங்கிறது March 8, 2025 நடக்கும். சரிங்களா? ஸோ அவார்டிங் செரிமோனி March 8, 2025. அடுத்தது, who won the FIFA Men's Player of the Year Award 2024 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ FIFA Men's Player of the Year யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வினிஷியஸ் ஜூனியர். சரிங்களா? ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில். என்ன டீம் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் மேட்ரிட். சரிங்களா? ஸோ வினிஷியஸ் ஜூனியர் இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ராட்ரி அப்படிங்கிற பிளேயர் பார்த்தோம்னா நமக்கு பேலன் டிஆர் வின்னர். ஓகேங்களா? ராட்ரி பார்த்தோம்னா நமக்கு மான்செஸ்டர் சிட்டி அண்ட் தென் ஸ்பெயின். நேஷனாலிட்டி பார்த்தோம்னா ஸ்பெயின். சரியா? அடுத்தது, நமக்கு the committee to discuss the 129th constitutional amendment bill consists of how many members அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 129th constitutional amendment bill அதை டிஸ்கஸ் பண்ணுற நமக்கு முந்தா நேற்று வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று பார்த்தோம்னா இந்த கமிட்டியை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படிங்கிறத செட்டப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் பார்த்தோம்னா நமக்கு 21 மெம்பர்ஸ் ஃப்ரம் லோக்சபா ப்ளஸ் 10 மெம்பர்ஸ் ஃப்ரம் ராஜ்யசபா இவங்க தான் இருக்க போகிறாங்க. ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் பார்த்தோம்னா 31 மெம்பர்ஸ் இருக்க போகிறாங்க. சரியா? லாஸ்ட்டாக, குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி நெகோசியேஷன்ஸ் ஹெல்டன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்கு. ஸோ இவங்க தான் இந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி 5th மீட்டிங் அப்படிங்கிறது இயர்லி ஒன்ஸ் நடக்குது. இந்த மாதிரி 5th இயராக நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் கொரியாவில் பூசான் அப்படிங்கிற இந்த சிட்டியில தான் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.